சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொளியில் நாங்கள் மத்திய கிழக்கு போர் தொடங்கி 13 நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் அங்கு இடம்பெற்ற சில முக்கியமான விடயங்களை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய 3 தரப்பு தலைவர்களும் முதல் முறையாக தமது போர் நிலைப்பாடுகளை அறிவித்திருக்கின்றார்கள். ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அயத்துல்லா ஹமேனியின் மறைவுக்கு பிறகு அவரது மகனான முஜ்தபா ஹமேனி புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அவர் மக்கள் முன்னிலையில் தோன்றி உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட உரை திடீரென்று ஒரு ஆடியோ கோப்பாக மட்டுமே வெளியானதால் சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுவாக ஈரானின் அதிஉச்ச தலைவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிடும் போது வீடியோ மூலமாகவோ நாட்டு மக்களிடம் உரையாற்றுவது வழக்கம். ஆனால் முதன்முறையாக முஜ்தபா ஹமேனியின் உரை ஆடியோவாக மட்டும் வந்துள்ளது பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. ஈரானின் புதிய தலைவர் முஜ்தபா ஹமேனிக்கு இஸ்ரேல் தாக்குதலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவரது கால் நீக்கப்பட்டு அவர் கோமா நிலையில் இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஆக்சியோஸ் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் இந்த ஆடியோவின் நம்பகத்தன்மையை ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளன. இது எடிட் செய்யப்பட்ட ஆடியோவா அல்லது செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வெளியாகியுள்ள அந்த ஆடியோ செய்தியில் புதிய தலைவர் முஜ்தபா ஹமேனி கூறியதாக பின்வரும் விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1. பழிவாங்கல் உறுதி. நமக்காக உயிர் தியாகம் செய்தவர்களின் இரத்தத்திற்கு பழிவாங்க தயங்க மாட்டோம். நாட்டை பிடிக்க நினைக்கின்ற சக்திகளை விரட்டியடிப்போம் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கு இதன் மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் இல்லையெனில் அவை தொடர்ந்தும் இலக்கு வைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 3. மல்டிஃபோன் போர், அதாவது ஹார்மோஸ் நீரிணையில் மட்டும் மூடப்படாது, தேவைப்பட்டால் செங்கடல் உள்ளிட்ட பல முனைகளில் போரை விரிவுபடுத்த ஈரான் தயாராக உள்ளதாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஏற்படுத்துகின்ற சேதங்களுக்கான இழப்பீட்டை அரபு நாடுகளில் உள்ள அவர்களின் சொத்துக்கள் மூலமாகவே ஈரான் பெற்றுக்கொள்ளும். ஓமான் துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் தொடர்பில்லை என்றும் இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அரபு நாடுகளிடையே விரிசலை ஏற்படுத்த நடத்துகின்ற சதி என்றும் ஈரான் கூறியுள்ளது. துபாய் விமான நிலையத்தை தொடர்ந்து குவைத் சர்வதேச விமான நிலையமும் ஈரானிய தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை யுனெஸ்கோ, ஐநா மற்றும் உலக சுகாதார அமைப்பு போன்றவை ஈரானில் நடக்கும் அழிவுகள் குறித்து மௌனம் காப்பதாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்வு குறித்து பேசிய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், எண்ணெய் விலை உயர்வது அமெரிக்காவிற்கு லாபம் தரும் என்றாலும் ஒரு ஈவில் எம்பையர் எனப்படுகின்ற சாத்தானின் ஆட்சியை அளிப்பதற்காகவே இந்த தாக்குதல் நடத்தப்படுகின்றது என்று தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். முஜ்தபா ஹமேனியின் இந்த ஆடியோ செய்தி உண்மையா அல்லது மறைக்கப்படும் உண்மைகள் ஏதேனும் உள்ளதா என்பது வரும் நாட்களில் தெளிவடையும். மத்திய கிழக்கு நாடுகளின் போர் முகங்கள் இன்னும் அடர்த்தியாகியுள்ள நிலையில் மேலும் பல சம்பவங்களும் அரங்கேறி இருக்கின்றன. ஈராக்கின் மேற்கு பகுதியில் அமெரிக்காவின் எரிபொருள் நிரப்புகின்ற விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்தை சுற்றி ஈரான் மற்றும் அமெரிக்க தரப்பில் முரண்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளமை பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் ஹெட்டாம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இது பற்றி கூறுகின்ற போது, ஈராக்கிய எதிர்ப்பு படையினரின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அமெரிக்க விமானம் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டது என்று கூறுகின்றார். இந்த தாக்குதலில் விமானம் விபத்துக்குள்ளானதுடன் அதிலிருந்த ஊழியர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். அமெரிக்க தரப்பு விடுத்துள்ள அறிக்கையில் தமது விமானம் ஒன்று காணாமல் போனதை உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் ஈரானின் கூற்றை மறைக்கும் வகையில் சில முக்கிய குறிப்புகளையும் முன்வைத்துள்ளது. ஆபரேஷன் எம்பிக் பியூரி நடவடிக்கையின் போது 2 விமானங்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டன. ஒரு விமானம் மேற்கு ஈராக்கில் விழுந்து நொறுங்கியது. 2வது விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக கூறப்பட்டது. இந்த விபத்தானது எந்த ஒரு விரோதமான தாக்குதலாகவோ அல்லது தவறுதலான துப்பாக்கி சூட்டினால் நிகழவில்லை என்று தெரிவித்துள்ளது. விபத்துக்குள்ளான பகுதியில் தற்போது மீட்புப் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விமானம் வீழ்த்தப்பட்டதாக ஈரானிய ஆதரவு படைகள் உரிமை கோருகின்ற வேளையில் அது ஒரு விபத்து மட்டுமே என்று அமெரிக்கா கூறி வருகின்றது. மத்திய கிழக்கில் போர் பதட்டம் உச்சத்தை எட்டியுள்ள சூழலில் இந்த சம்பவம் பெரும் திருப்புமுனையாக பார்க்கப்படுகின்றது. இதேவேளை ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் அமீரக அமைச்சர் லானா மோ இது குறித்து கூறுகையில், சமாதானத்தை விரும்புகின்ற எமது அண்டை நாடுகளை ஈரான் போருக்குள் இழுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார்.
அமீரகம் தன்னுடைய இறையாண்மையை பாதுகாக்க சர்வதேச சட்டங்களுடன் உட்பட்ட அனைத்து பொருளாதார மற்றும் அரசியல் நடவடிக்கைகளையும் எடுக்கும். துபாயில் ஈரான் ட்ரோன்களை படம் பிடித்தாக கூறிய பிரித்தானிய சுற்றுலா பயணி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கருதி இதுபோன்ற சட்டங்கள் அவசியம் என்று அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். நாங்கள் ஈரானின் பயங்கரவாத ஆட்சியை நசுக்க விரும்புகின்றோம். அமெரிக்காவுடன் இணைந்து நாங்கள் அடைந்துள்ள வெற்றிகள் மத்திய கிழக்கின் அதிகார சமநிலையை மாற்றிக் கொண்டிருக்கின்றன. ஈரான் தன்னுடைய பயங்கரவாத செயல்களுக்கு பெரிய விலையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. எமது ராணுவம் ஈடு இணையற்றது என்று தெரிவித்துள்ளார். ஈராக் வான்பரப்பில் அமெரிக்காவின் KC-135 எரிபொருள் நிரப்புகின்ற விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியுள்ளதை அமெரிக்க மத்திய கட்டளை உறுதிப்படுத்தியுள்ளது. இதில் தொழில்நுட்ப கோளாறு என்று கூறப்பட்டாலும் மீட்பு பணிகள் தொடர்ந்தும் வருகின்றன. இதேவேளை ஐநா அகதிகள் முகாமையின்படி இதுவரையில் ஈரானில் 32 லட்சம் மக்கள் போரினால் இடம்பெயர்ந்துள்ளார்கள். துருக்கி எல்லையை நோக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் தஞ்சம் புகுந்து வருவதாக கூறப்படுகின்றது. லெபனானின் தலைநகர் பெய்ரூட் மற்றும் தெற்கு பகுதிகளில் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. நெபாடியா போன்ற நகரங்களில் குடியிருப்பு கட்டடங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுவதால் ஆயிரக்கணக்கானோர் வெளியேறி வருகின்றார்கள். ஈராக்கின் ஃபாஸ்ட்ரா அருகே 2 எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் மீதும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து இதுவரையில் 16 கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக பிரித்தானிய கடல்சார் வர்த்தக அமைப்பும் தெரிவித்துள்ளமை மேலும் போரின் பரபரப்பான சூழலை காட்டுகின்றது. மத்திய கிழக்கு போர் ஒரு பிராந்திய மோதலாக தொடங்கி இன்று உலகளாவிய எரிசக்தி மற்றும் அரசியல் அதிகார மையங்களையும் தீர்மானிக்கும் சக்தியாக மாறியுள்ளது. முஜ்தபா ஹமேனியின் மர்மமான தலைமைத்துவம், ஈரானின் தொடர் எச்சரிக்கைகள் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கும் இடையிலான இந்த மோதல் பல ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு புதிய பனிப்போராகவோ அல்லது உலகப் போருக்கான முன்னுரையாகவோ கூட அமையலாம் என்று கூறப்படுகின்றது. சர்வதேச நாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை இப்போதும் மௌனம் காப்பது இந்த நெருக்கடியின் ஆழத்தை மேலும் காட்டுகின்றது. வரும் நாட்களில் போர்க்களத்தில் நடக்கின்ற மாற்றங்களை விட பேச்சுவார்த்தை முயற்சியில் நடக்கின்ற மாற்றங்களே இந்த உலகின் தலைவிதியை தீர்மானிக்கப் போகின்றன என்றே நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.